ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, Facebookல இந்த ஈவெண்ட்ஸை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நீங்க ஆஃப்லைன்ல ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல ஏதாச்சும் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் சரி, நீங்க இந்த ஈவெண்ட் ஆப்ஷனை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, இந்த ஈவெண்ட்ஸ்க்கு எப்படி நம்மளோட ஆடியன்ஸை கொண்டு வருது, நம்மளோட கஸ்டமரை கொண்டு வருது, இதுக்கு எப்படி ஆட் ரன் பண்றது, இதை பத்தி தான் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணும்போது தான் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரெலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஈவெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. அதாவது உங்க பேஜுக்குள்ள போயிடுங்க. உங்க பேஜுக்குள்ள இந்த சைட்ல ரைட் சைட்ல சீமோன் ஆப்ஷன் காட்டும். அதுல ஈவெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஈவெண்ட் பேஜ் கிரியேட் ஆயிடும். ஸோ அதாவது ஈவெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல தான் உங்களுக்கான ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்ஸ் யாரெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க ஆன்லைன்ல ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஆஃப்லைன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் சரி, உங்க பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றீங்க. அதுக்கு நீங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவீங்க. ஆஃப்லைன் ப்ரொமோஷன், ஃபிளையர்ஸ் கொடுக்கறது, போஸ்ட் அதை பேனர் பண்றது, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு, பட் அது உங்களால எக்ஸாக்டா ட்ராக் பண்ண முடியும். பட் நீங்க ஆஃப்லைன்ல ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டை இங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க எக்ஸாக்டா யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க சொல்லி எல்லாம் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல யாரெல்லாம் கிரியேட் பண்ணலாம், நீங்க ஒரு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் இருந்தா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க வெபினார் கண்டக்ட் பண்ண போறீங்க, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறீங்க, ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஸோ எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டப் காமெடி, அப்புறம் பாத்தீங்கன்னா லைவ் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் சிங் லைவ் கான்செர்ட், இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்கு ஆஃப்லைன்ல, நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். ஆன்லைன் பண்றவங்க இதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க சொல்லி எக்ஸாக்டா நம்மளால மெஷர் பண்ண முடியும். இல்ல பார்த்தா நம்மளால கஸ்டமரோட டேட்டாவை கண்டிப்பா கெட் பண்ண முடியாது. ஸோ இங்க நீங்க ஏதாச்சும் ஒரு டிக்கெட் யூஆர் கொடுத்து அங்க டேரக்டா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம். பட் ஆனா எக்ஸாக்டா இப்ப 136 பேர் இங்க பாத்தீங்கன்னா 1300 பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இந்த 1300 பேர் வருவாங்க கேட்டா கண்டிப்பா வர மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க வரணும்னு சொல்லிட்டு, பட் ஆனா வர மாட்டாங்க. இங்க 86 கோயிங் போட்டிருக்காங்க. மேபி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், பண்ணாமலே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஃப்ரீயா எப்படி கிரியேட் பண்றது, நீங்க அந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணுவோம், உங்களுக்கு கிரியேட் நியூ ஈவெண்ட் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களோட கவர் பேஜ்ல இருக்க இமேஜ் எடுத்துரும். இது எடிட் கொடுத்து நீங்க இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுவீங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட் நேம் போய் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் போட்டேன். டேட் 14 நான் இந்த மாதிரி சண்டே வச்சிருக்கேன். சண்டே 4 o'clock டைம் வச்சிருக்கேன். இதுல இன் பர்சன், அதாவது ஆஃப்லைனா இல்ல ஆன்லைனா கேட்கறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு வெர்ச்சுவலா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வெர்ச்சுவலா கண்டக்ட் பண்ணிட்டு இதுல ஃபேஸ்புக் லைவ் பண்ண போறீங்களா, ஸோ கேட்க நீங்க ஃபேஸ்புக் லைவ் இல்ல எக்ஸ்டர்னல் லிங்க், இதை கிளிக் பண்ணா வேற எங்கேயாச்சும் போகணுமா, உங்க வெப்சைட் கொடுத்துடலாம். இல்ல அதர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நான் இப்போதைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் ஜஸ்ட் போடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ண போதா கண்டிப்பா கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா லிங்க் கொடுக்கலாம், ஃபேஸ்புக் லைவ் பண்ண போதா லைவ் கொடுக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுல ரிமைனிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல ரிமைனிங் நீங்க பண்ணணும் கேட்டா அது உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல அது வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படி நீங்க ஆப்ஷன் மாதிரி விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் யுவர் ஈவெண்ட் சொல்லிருக்கும். ஸோ உங்களோட கேட்டகரிஸ் ஏதாச்சும் மென்ஷன் பண்ண பண்ணலாம். நெக்ஸ்ட் கோஹோஸ்ட், உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் யாராச்சும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, அவங்க ஏதாச்சும் கோஹோஸ்ட் ஆக்சஸ் கொடுக்கறதா நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிக்கெட், இது யார் பண்ணுவாங்கன்னா உங்களோட ஈவெண்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்க மினிமம் அமௌண்ட் ஏதாச்சும் கலெக்ட் பண்றீங்க, இல்ல உங்களோட ஆன்லைன் ஈவெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்றீங்க, அந்த லேண்டிங் பேஜ் லிங்க், அந்த பேமெண்ட் லிங்க் நீங்க கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தாதான் அவங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் லிங்க் பே பண்ணிட்டு உங்களை இதுல லைவா ஜாயின் பண்ணுவாங்க, இல்ல ஆஃப்லைன்ல ரைட்டா அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பேமெண்ட் டிக்கெட் யூஆர்எல் இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் ரிப்பீட் ஈவெண்ட்டும் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸும் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ரிப்பீட் ஈவெண்ட்னா இந்த ஈவெண்ட் அகைன் நடக்க போகுது அப்படின்னு கம்யூனிகேஷன் செட்டிங் ரீஃபால்ட் ஏதாச்சும் செட் பண்ண போறீங்கன்னா நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் போய் கிரியேட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் கிரியேட் ஈவெண்ட் கொடுங்க. ஸோ கிரியேட் ஈவெண்ட் கொடுத்த உடனே எனக்கான ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதை ஆர்கானிக்கா ட்ரை பண்ணுங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கானிக்கா ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு இதுல ரிசல்ட் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ப்ரொமோஷன் பண்ணும்போது ஈஸியா உங்களால மெஷர் பண்ண முடியும், எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் ரீமார்க்கெட்டிங் உள்ள பண்ண முடியும். ஸோ ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பேர் உள்ள வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் நீங்க ஷேர் பண்ண முடியும், இன்வைட் லிங்க் ஷேர் பண்ண முடியும். நான் இப்போ எதுக்கு பண்ணலாம், ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துறேன். ஸோ கேன்சல் கொடுத்தா பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஈவெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார், ஸோ டிஸ்கஷன் இன்வைட்னா நீங்க இதை கிளிக் பண்ணி இன்வைட் கொடுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்னைக்கு சொன்ன புக் ஈவெண்ட் நான் சொன்ன லிங்க் ஏதாச்சும் கொடுக்க போறேன் கொடுத்தீங்கன்னா இங்க புக் ஈவெண்ட் கொடுத்தா டேரக்டா லேண்டிங் பேஜ் லிங்க் ஆகும். ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. இது ஃப்ரீ தான். இது வந்து ஒன்னும் நம்ம பே எல்லாம் பண்ண போல. ஜஸ்ட் ஃப்ரீயா ஒரு ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்லி கிரியேட் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு எப்படி கிரியேட் பண்ண தெரியல, உங்க ஆல்ரெடி நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஈவெண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஈவெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்கானிக் ரிசல்ட் வருதா சொல்லி ஒரு 2 days பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் ரிசல்ட் கண்டிப்பா வரும். ஸோ எத்தனை பேர் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வரணும்னு சொல்லிட்டு மெசேஜ் இது பண்ணுவாங்க, அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கொஞ்சம் பேர் வரணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ப்ரொமோஷன் பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய பேர் வைடா ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரொமோஷன் பண்றது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால மினிமம் அமௌண்ட்ல வைடா ரீச் அவுட் பண்ண முடியும். இல்ல ஆஃப்லைன் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், எக்ஸாக்டா எவ்வளவு பேர் ரீச் ஆக தெரியாது. பட் ஆனா இங்க வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது வைடா ரீச் பண்ணுவோம். ஸோ கரெக்டா நம்மள எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கு, எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி நம்மளால மெஷர் பண்ண முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈஸியா வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ கம்மியான பட்ஜெட்ல உங்களால நிறைய பேர் ரீச் அவுட்டும் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம ப்ரொமோஷனுக்குள்ள போறோம். ஸோ இதுக்கான ஆட் எப்படி ரன் பண்றது? கண்டிப்பா உங்ககிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும். அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த வந்து நான் ஈவெண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பேஜ் வந்து நம்ம ஆட் ரன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ கிரியேட் ஈவெண்ட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கேம்பெயின் கொடுத்து என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணும். இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான என்னன்னா டெஸ்டினேஷன் அண்ட் கன்வர்ஷன் லொகேஷன். இது ரெண்டு தான் நீங்க மெயினா பார்க்கணும். ஒரு ஈவெண்ட்ஸ் ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்னு டெஸ்டினேஷன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் லொகேஷன். இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டா போதும், உங்களோட ஆடுக்கான லீடு வந்து அதிகமா வரும். அண்ட் சேம் டைம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேனுவலா எப்பயும் சைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் தெரிஞ்சுங்க, இந்த ஃபேஸ்புக் கேம்பெயினை பொறுத்து நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், கேம்பெயின் அப்ஜெக்டிவ், ஆட் செட், ஆட்ஸ், அதுக்குள்ள இருக்க சப்செக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டா ரெடி பண்ணி சொல்லிட்டேன். நீங்க ஃப்ரீயா தான் போய் என்னோட பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க. இப்போ வந்து டிஃபால்ட்டா நான் சைட்டா என்ன பண்ண போறேன், எப்படி இந்த ஆட் ரன் பண்ணணும் அதுக்காக தான் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு தெரியும் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் என்ன, ஏவி டெஸ்டிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ நம்ம ஆட் செட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வர்ஷன் லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்க தான் நம்ம கரெக்டா நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ கரெக்டா பார்த்துட்டு நம்ம கரெக்டான லொகேஷனை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்ம பேஜுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்னோட கன்வர்ஷன் லொகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல தான் நான் என்ன பண்ணணும், கரெக்டான ஆட் பண்ணணும். ஆன் யுவர் ஆட்னு சொல்லிருக்கேன். இந்த ஃபீல்ட வந்து நான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கெட் பீப்புள் வாட்ச் அண்ட் இம்பாக்ட் யுவர் ஈவென்ட் சொல்றது. ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ணணும். ஆன் யுவர் ஆட் கொடுத்தா இதுல வந்து என்கேஜ்மெண்ட் டைப்ஸ் ஒன்று இருக்கு. நான் என்னோட என்கேஜ்மெண்ட் டைப் என்ன, ஈவெண்டோட ரெஸ்பான்ஸ் எனக்கு வேணும். ஸோ அப்ப ஈவெண்டோட ரெஸ்பான்ஸ் என்னோட என்கேஜ்மெண்ட் டைப். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட கன்வர்ஷன் லொகேஷன் நான் என்ன சைட் பண்ணணும், ஆன் யுவர் ஆட், ஈவெண்ட் ரெஸ்பான்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ரிமைனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ பட்ஜெட் நீங்க எவ்வளவு வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஆடியன்ஸ் வந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஏ அண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கு, ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணி பாருங்க. அட்வான்டேஜ் டிஃபால்ட்டா வந்து அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்ல ரன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆட் இதுல போகலாம். ஸோ ஆட்குள்ள போகும்போது இதுல நான் என்ன சொன்னேன், டெஸ்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன். ஸோ டிஃபால்ட்டா உங்க பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஃபால்ட்டா கனெக்ட் பண்ணி வச்சிருவீங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆட் கிரியேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுங்க. புதுசாக ஒரு ஆட் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுங்க. நீங்க பேசுற மாதிரி வீடியோவோ இல்லை போஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணி நீங்க ஆட் கிரியேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட டிஃபால்ட் இதுல இருக்கு பாத்தீங்களா, என்னோட ஈவெண்ட் இருக்கு, அந்த ஆட் வச்சு நான் ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். பாருங்க ஈவெண்ட் பேஜ்ல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண வெபினார். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணல அந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆயிடும். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு கிடையாது, எந்த பேஜ் நம்ம ஈவெண்ட் கிரியேட் பண்ணுமோ அந்த பேஜை சைட் பண்ணிட்டு நம்ம ஆட் ரன் பண்ணும்போது கரெக்டா எக்ஸாக்டா அந்த டெஸ்டினேஷன் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஈவெண்டோட இது வந்து ஜாயிண்ட் ஆயிடும். ஸோ அந்த கிளிக் பண்ணும்போது நீங்க என்னெல்லாம் ஈவெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அந்த எல்லா ஈவெண்ட்டும் ஷோ ஆகும். ஸோ அது எந்த ஈவெண்ட்டுக்கு ஆட் ரன் பண்ணி கரெக்டா சூஸ் பண்ணணும். இப்போ நான் கிரியேட் பண்ணது டிஜிட்டல் மாடியூல் தான், அதை கரெக்டா கிளிக் பண்ண அது ஷோ ஆகும். அது வந்து எனக்கு இப்போ கரெக்டா லிங்க் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா பேஜும் அது டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்துச்சு, என்னோட ஆட் பேஜ் எல்லாத்தையும் வந்துச்சு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆட் ரன் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டட் சொல்லி கிளிக் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணுவோம், உள்ள நம்மளோட பேஜ்ல இருக்க எல்லாமே பார்ப்பாங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன், டிக்கெட் லிங்க் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்க வரலாமா வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால வைடா ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மளால எக்ஸாக்டா எத்தனை பேர் வரான்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியும். இங்க இருந்து லீடு ஏதாச்சும் கெட் பண்ண முடியும், கண்டிப்பா லீட் கெட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரும், பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை வச்சு நீங்க ஃபாலோ பேடும் ரன் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் கைஸ், ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு உங்களோட கேம்பெயின் லான்ச் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பை பாய்.